பிப்ரவரி 24ஆம் தேதியிலிருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கணும்னு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் திட்டம் வச்சிருந்தாங்களா. ஆனால் திருச்சி கன்னியாகுமரின்னு பயணத்தை தொடங்கி பாதியிலேயே திரும்பி வந்த தீபா கதையாக மாறிடக்கூடாதுன்னு முன்னேற்பாடுகள் செய்ய தொடங்கிட்டாங்களாம். இன்னொரு பக்கம் தெளிவா மாவட்ட வாரியா தொண்டர்களை சந்திச்சு ஆலோசனை நடத்தும் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தரப்பு உள்ளூர்ல இருக்கும் குரூப் பாலிடிக்ஸை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்களா. அடுத்த கட்டமா பொறுப்பாளர்கள் நியமனம் செஞ்சதுக்கு அப்புறம் பயணம் கிளம்ப போறாங்களா. எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை ஆரம்பிச்ச மறுநாளே பொறுப்பாளர்கள் நியமனத்துல கோஷ்டி சண்டை ஆரம்பிச்சிருச்சு. அதனால அந்த மாதிரி குழப்பங்கள் வந்துடக்கூடாது, மாவட்ட அளவில் ஒன்றிய அளவில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும்னு ஓபிஎஸ் அணி முன் யோசனையோட இறங்கியிருக்கிறாங்களாமா. தேர்தல் ஆணையத்தோட முடிவுகள் நமக்கு சாதகமாக இருக்கும், அதனால் கட்சியோட வளர்ச்சி பணிகளை நாம தான் செய்யணும்னு மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட ஓபிஎஸ் அணியோட மூத்த தலைவர்கள் சொல்லி அனுப்புகிறாங்களாம். உள்ளாட்சிக்கு முன்னால் ரெட்டை எலெக்ஷன்னா யாருக்குன்னு போட்டி அதிகரிக்குமா. ஐயா, உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும் சரி, அடுத்து வரும் பாராளுமன்ற தேர்தல்னாலும் சரி, கடைசி வரைக்கும் இரட்டை இலை சின்னத்தை மட்டும் விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு அதிமுக பொதுச்செயலாளர் வி.கே. சசிகலாவும் அவங்க ஆதரவாளரும் முடிவோடு இருக்காங்களாம். சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளும் ஒரு பக்கம் நடந்துட்டே இருக்குதான், நாங்களாவா சொல்லுதோம் பேசிக்கிட்டுதாங்க ஐயா.